ஒண்ணுக்கு போனா சந்தோஷம், ஒண்ணுக்கு போகுங்க. யூரின் போறதுக்கு வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. வேர்வையில வெளியில போறது தண்ணீர் மட்டும் இல்ல, அதுல சால்ட்டும் போகும். அந்த உப்புகள்லாம் வெளியில போற தாது உப்புகள் நம்ம இழந்துட்டோம்னா நமக்கு வந்து ஈவன் என்னன்னே தெரியாம மயக்கம் போட்டு விழுறது, ஹீட் ஸ்ட்ரோக்ல ஃபெயிண்டிங் ரொம்ப சான்ஸ் அதிகம். கைகால் இழுக்கிறது, களைப்பு ஏற்படுறது, கொட்டாவியா வர்றது, எங்க போறோம்னு தெரியாம திடீர்னு ஞாபகம் இல்லாம நிக்கிற அளவுக்கு இது பாதிக்கும். ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு தனி வார்டு 10 பெட்டு போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லக்கூடிய வெப்ப அதிகமாக இருக்கிறது. அதுவும் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, கை குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், இவங்கெல்லாம் அந்த வெப்ப அலை வீசும்போது மாலை ஒரு 4 மணி வரைக்கும் வெளியில் தலை காட்டாமல் இருக்கிறது நல்லது. போய் நின்றுட்டு ஒன்றுக்கே போகாமல் எந்திரிச்சு வர்றோம் அப்படின்னாலே தண்ணி குடிக்கணுங்கிறது அவசியம். போனாலும் தண்ணி குடிக்கணும், போகலன்னா இன்னும் அதிகமாக தண்ணி குடிக்கணும். ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உதடு யாருக்காவது காஞ்சிருந்தா தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம், நாக்கு வறட்சினா தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம், நீங்கள் யூரினே போகாமல் இருந்தால் தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. யூரின் மஞ்சளாக போனால் தண்ணி குடிச்சது பத்தலைன்னு அர்த்தம். எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் தெரியும், அவருக்கு சிறுநீரகம் குறைபாடு, யூரின் அப்படின்னு சொன்னதை அவர் சிரிச்சுட்டே சொன்னார், எனக்கு 20 வருஷம் ஆச்சு யூரின் ஒரு சொட்டு கூட போய். ஸோ சிறுநீரக பாதிப்பு இருக்கவங்ககிட்ட தான் கேட்கணும், யூரின் போகிறதுனா என்ன கஷ்டம், அப்படி என்ன சந்தோஷம் அப்படின்னுட்டு. ஒன்றுக்கு போனால் சந்தோஷம், ஒன்றுக்கு போகுங்க. யூரின் போகிறதுக்கு வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. அந்த வாயு காய்கள், அந்த காயெல்லாம் சாப்பிட்டா தசப்பிடிப்பு, அந்த மாதிரி நீ குளிர்ச்சி ஊட்டக்கூடிய அப்படி காய்கறிகள் எதுவுமே கிடையாது. எல்லா காய்களும் குளிர்ச்சி ஊட்டுறது தான். ஆனால் ஜூஸ் பல்லு இல்லாதவங்க போகலாம், நோயாளி குடிக்கலாம், வேற வழி இல்லாதவங்க குடிக்கலாம். ஆனால் நான் பார்க்குறேன் சில வீடுகளில் ஜூஸ் போட்டு தான் குடிப்பேன்னு பெருமையாக இருக்கிறவங்க மிக்சி அதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. ஆண்டவன் நல்ல ஒரு மிக்சியை வாயில் கொடுத்துருக்குறான். தமிழ்நாட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சூடு, மட்டன் சூடுன்றாங்க. சூடு அதெல்லாம் கிடையவே கிடையாது. வெளிநாடுகள் அதை மட்டும் சாப்பிட்டு நல்லா இருப்பாங்க. ஆனால் பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தற்சமயம் கோடை காலம் வருகிற சூழலில் கோடையிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறத விரிவாக சொல்கிறதுக்காக நம்மோடு டாக்டர் அருணாச்சலம் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம். வணக்கம். இந்த சம்மரை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக இந்த புவி வெப்பமயமாதல் அதிகரிக்க நிறைய இந்த ஹீட்டுங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சூரியனுடைய தாக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த வகையில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்? முதல்ல குறிப்பாக இந்த பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப வெயிலில் போகிறத தவிர்க்கணும், அதை முதல்ல குறிப்பிட்டீங்கன்னாக்கா ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த கேள்விக்குள்ள போய். கோடை காலம் அப்படிங்கும்போதே நமக்கு வெயில், சுட்டெரிக்கும் வெயில் தான் நமக்கு கண்ணு முன்னால் வரும். இப்போ நம்ம தினசரி தொலைக்காட்சிகளில் தினசரி 3 டிகிரி வெப்பநிலை கூடும் அப்படின்றாங்க. ஸோ 3 டிகிரி வெப்ப அலை கூடுதுன்னா நம்ம குடிக்க வேண்டிய தண்ணீரோட அளவை ஒரு கிளாஸ் கூட்டிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும். எப்பொழுதுமே வெயில் வெளியே அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறத விட நான் தண்ணி அதிகமாக குடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும், நோய் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ யார் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டீங்க இல்லையா? பொதுவாக இப்போ முந்தா நாள் செய்தி இதில் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன், அரசாங்கமே தயாராக இருக்குங்கிறது. ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு தனி வார்டு 10 பெட்டு போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ வெப்ப வாதம், ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லக்கூடிய வெப்ப அதிகமாக இருக்கிறது. ரொம்ப அதிக வெப்பம் இருக்கும்போது நமக்கு தண்ணீரில் வேர்வையில் வெளியில் போகிறது தண்ணீர் மட்டும் இல்லை, அதில் சால்ட்டும் போகும். அந்த உப்புகள்லாம் வெளியில் போகிற தாது உப்புகள் நம்ம இழந்துட்டோம்னா நமக்கு ஈவன் என்னன்னே தெரியாமல் மயக்கம் போட்டு விழுறது, ஹீட் ஸ்ட்ரோக்கில் ஃபெயிண்டிங் ரொம்ப சான்ஸ் அதிகம். கைகால் இழுக்கிறது, களைப்பு ஏற்படுறது, கொட்டாவியாக வர்றது, எங்கே போகிறோங்கன்னு தெரியாமல் திடீர்னு ஞாபகம் இல்லாமல் நிற்கிற அளவுக்கு வயசானவங்கள இது பாதிக்கும். அதுவும் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, கை குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், இவங்கெல்லாம் அந்த வெப்ப அலை வீசும்போது காலையில் 10-11 மணிக்கு மேலே மாலை ஒரு 4 மணி வரைக்கும் வெளியில் தலை காட்டாமல் இருக்கிறது நல்லது. இது தவிர நோய்வாய்ப்பட்டுருக்கிறவங்க, கோமார்பிட் இருக்கிறவங்க, சக்கரவியாதி அதிகமாக, அவங்களுக்கு ஏற்கனவே நீரிழிவு நோயின்னா சக்கரவியாதிக்கு பேர், ஏற்கனவே தண்ணி அதிகமாக இழப்பாங்க, அதில் நோயிலே இழந்துட்டு இருப்பாங்க, கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தால். அது தவிர இப்போ இந்த வெப்ப அலையில் அவங்களுக்கு அதிகமாக தண்ணீர் இழக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வெளியில் வரக்கூடாதுங்கிறது தான் உங்கள் கேள்விக்கான பதிலாக இருக்க முடியும். சிலர்லாம் வெளியில் போகிறத தவிர்க்கவே முடியாது இல்லையா? வெயிலில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, குறிப்பாக இந்த கட்டட தொழிலாளிகள் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. அவங்களாம் இந்த டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறத இல்லாமல் பார்த்துக்கிறது எந்த அளவுக்கு நல்லது? இப்போ குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, இப்போ ஏதோ ஒரு ஏத்லெட்ஸ் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? டீஹைட்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா தண்ணி அதிகமாக இன்டேக் பண்ணாமல் இருந்தா இல்லை? ஸ்போர்ட்ஸ் பர்சனும் நிறைய குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே அவங்க ரொம்ப அதிகமாக உழைச்சி அதிக வியர்வையை வெளியேற்றுவாங்க. ஸோ தண்ணீர் நிறைய வெளியில் போகும். அவங்க இந்த மாதிரி விளையாட வர்றவங்க விளையாட்டுக்கு முன்னாலேயே தண்ணி கொஞ்சம் அதிகமாக கூடும். அதாவது காலையில் எந்திரிச்சதுமே 1 லிட்டர் நீர் மோர்